குட்டீஸ் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான காலை வணக்கம்ப்பா. டைம் கிட்டத்தட்ட 11 ஆயிருச்சு. நாளைக்கு இதே டைம்ல கொஸ்டின் பேப்பர் ஈஸி. அவ்வளோதான். 1 மார்க்ல முடிச்சுட்டு நீங்க டேரக்டா 2 மார்க் நேத்துக்கு இருந்துட்டு இருப்பீங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட எல்லாம் ஒரு சில கொஸ்டின்லாம் வந்து கேட்கிறேன். அதுக்கான கரெக்டான ஆன்சர் சொல்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி 90 மார்க்குக்கு நாளைக்கு கன்ஃபார்ம் எல்லாராலையுமே 30-40 மார்க் குறைஞ்சபட்சம் எடுக்க முடியும். இப்போ வரைக்கும் படிக்கல அப்படின்னாலும் கூட வந்து பார்த்தீங்கன்னா அசால்ட்டா வந்து எடுத்துடலாம். சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கொஸ்டின் வந்து கேட்குறேன் அப்படின்னு வந்து சொன்னல, பேராசிரியர் சுந்தரனார் பிறந்த ஊர் எது? கீழே சொல்லுங்க, கரெக்டாக சொல்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். புக்லாம் தேடிலாம் பார்க்கக்கூடாது, ஓகேங்களா? சும்மா ஒரு ஃபன்னுக்காகவும் அண்டு தெரியுதா அப்படின்றதுக்காக தான். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க, தமிழ் பொதுத்தமிழ். நீங்கள் வந்து உங்களுக்கு எக்ஸாம்ஸ் பற்றி நான் பெருசாக சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஏற்கனவே வந்து எக்ஸாமை அழகாக நீட்டாக எழுதின ஸ்டூடெண்ட் வந்து நீங்களா, ஓகேங்களா? ஸோ அதனால வந்து உங்களுக்கு வந்து நான் சொல்ல விரும்பல. ஈஸியாக தான் இருக்கும், ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். மதிப்பெண்கள் டோட்டலாக வந்து பாருங்க, கார்னரில் 90 இருக்கு. அதில் பகுதி 1 பாருங்க, வடகரை நாட்டில் மீனை பிடித்து உண்பதற்காக வந்த பறவை. 4 ஆப்ஷன் இருக்கு அப்படின்னா எதனா ஒன்று கரெக்டான ஆன்சராக இருக்கும். அதை எடுத்து வந்து எழுதுங்க. ஒரு ஸ்டூடெண்ட் சொல்றாரு, ப்ரோ இதெல்லாம் எங்களுக்கு தெரியுமே ப்ரோ, இது கூட ஏன் சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இல்லைப்பா, எடுத்த உடனே ப்ரெசன்டேஷன் ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசன்டேஷன் பயங்கரமாக நீட்டாக இருக்கணும், ஓகேங்களா? ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா 2வது 3 4 தான். இப்போ நான் கேட்ட கொஸ்டின் 3வது இருக்கு பாருங்க, பேராசிரியர் சுந்தரனார் பிறந்த ஊர் எது அப்படின்னு சொல்லிட்டு. இது மாதிரி கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 14மே 1 மார்க் தான். இந்த ஃபர்ஸ்ட் 14மே வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி புக் பேக். வேல்யூ எஜுகேஷன் என்பதன் கலைச்சொல் குழு கல்வி, மதிப்பு கல்வி, ஆற்றல் கல்வி, முதுகல்வின்னு இருக்கு. அது என்ன ஆன்சரு? மதிப்பு கல்வி தான். வேல்யூனா என்ன? மதிப்பு. எஜுகேஷன்னா கல்வி. முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா செவ்வி என்னும் சிறுகதையின் ஆசிரியர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க பாருங்க, 11th கொஸ்டின். அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா தவறான இணையை தேர்வு செய்க, 9th கொஸ்டின். ஸோ இது எல்லாமே இலக்கணம், அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா செய்யுள், உரைநடையில் இருக்கக்கூடிய புக் பேக் கொஸ்டின்ஸ், ஓகேங்களா? ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக எழுதிடலாம். ஃபஸ்ட் எடுத்தோடனே 1 மார்க் எழுதிக்கோங்க. டீச்சர் சொல்லுவாங்க, நிறைய பேர் சொல்லுவாங்க ஃபஸ்ட் 1 மார்க் எழுதாது. ஃபஸ்ட் 1 மார்க் நீங்கள் எழுதிட்டீங்கன்னா அந்த 15 மார்க்கும் அடிச்சு 14 மார்க்கும் அடிச்சு போட்டால் போகிறாங்க, உருட்டி கொண்டு இருப்பார்கள், ஓகேங்களா? உங்கள் மைண்டில் என்ன தோணுதோ அதை பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் குரூப் லிங்க் இருக்கு. மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பகுதி 2 பிரிவு 1 வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க, 3 கொஸ்டின் வந்து கொடுத்துருக்குறாங்க. தமிழர்கள் புகழ் பழி ஆகியவற்றை எவ்வாறு ஏற்றதாக புறநானூறு கூறுகிறது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த 15, 16, 17, 18 4 கொஸ்டின் கொடுத்துட்டு 3 கொஸ்டின் தான் எழுத சொல்றாங்க, ஓகேங்களா? அந்த 3 கொஸ்டின் ஒரு கொஸ்டின் 2 பாயிண்ட்ஸ் இருந்தாலே போதும் சொல்ல குட்டீஸ். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, இதை நீங்க அழகா நீட்டா ப்ராப்பரா பண்ணிடலாம், ஓகேங்களா? புக் பேக்ல இருக்கிறது எல்லாமே நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷன் டெலிகிராம் குரூப் லிங்க் இருக்கு பாருங்க, மறக்காம ஜாயின் பண்ணுங்க. எல்லாமே செப்ப மேட்ரு, தட்டி எடுத்துடலாம் மார்க்கை. அடுத்தது பார்ட் 2 வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க, நாழிக்குள் திணிக்கும் மருந்து போல் என்னும் ஓமையை ஜீவானந்தம் பேச்சுடன் ஒப்பிடுக. நிறைய பேர் சொல்றாங்க ப்ரோ இது 2020 கொஸ்டின் பேப்பரே ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்டு தான்ப்பா, இது ஒரு ஜஸ்ட் ஒரு மாடலுக்காக. இதில் இருக்கக்கூடியதே பாஸ் மார்க் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது. ஓகே, 12th ஸ்டாண்டர்டுக்கு அப்படி தான் வந்துச்சு, ஓகேங்களா? அதாவது ரிப்பீட்டட் கொஸ்டின் கண்டிப்பாக இடம்பெறும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம். அடுத்ததா பிரிவு 3 வந்து பார்த்தீங்கன்னா இலக்கணம் புணர்ச்சி விதி தருக. அதற்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா மெய்ப்பு திருத்த குறியீடுகளுக்கு உரிய பொருளை தருக, பகுப்பத உறுப்பிலக்கணம், சொல்லை பிரித்தும் சேர்த்தும் தொடர் அமைக்க அப்படின்னு சொல்லிட்டு நான் இது ஏற்கனவே பழைய வீடியோலேயே வந்து சொல்லியிருக்கிறேன். இங்கே வைகைன்னு இருக்குது. இங்கே வைகை அப்படின்ற இருக்கக்கூடிய இடத்துல தாமிரபரணி அப்படின்னு வந்துச்சுன்னா எப்படி எழுதுவீங்க? அதே மாதிரி தான் ஓன் மைண்டை யோசிங்க, ஓகேங்களா? இப்போ 27 வைகைன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. வைகை ஆற்றில் கரை புரண்டு ஓடுகிறது வெள்ளம். நேற்று இரவு பெய்த தொடர் மழையின் காரணமாக வைகை ஆற்றில் கடுமையான வெள்ளப்பெருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இதை வந்து போடலாம். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா 30, 29 நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் உங்களுக்கு பழைய வீடியோலேயே. அதை பற்றி நம்ம பெருசாக பேச வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ நம்ம மெயினாக இதில் நான் பண்ண போகிறது என்னன்னா 4 மார்க் கொஸ்டினை கவர் பண்ண போகிறேன், டீட்டெயிலை கவர் பண்ண போகிறேன், மனப்பாட பகுதியை கவர் பண்ண போகிறேன். 31 வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள், சலச வாவியில் செங்கையில் பாயும் இடஞ்சுட்டி பொருள். இது வேணாம், நீங்கள் எழுதாதீங்க, ஏன்னா ரொம்ப பெருசாக எழுதுகிற மாதிரி இருக்கும். டைம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இழுத்துட்டு போகிற கொஷினாக இருக்கும். அதுக்கு கீழே இருக்கிறது எழுதுங்க. மருந்து, மருத்துவர், மருத்துவம். ஃபஸ்ட்டு மருந்து 4 லைன், 3 லைன். மருத்துவர் ஒரு 3 லைன்.
மருத்துவம் ஒரு 3 லைன். இதை பத்தி திருவள்ளுவர் என்ன கூறுறாரு 2 லைன் எழுதினாலே கூட ஒரு 3 மார்க் வந்து கிடைச்சிரும். அடுத்ததா சேரநாடு செல்வ வளம் மிக்கது என்ற கூற்றிற்குரிய காரணங்கள் குறிப்பிடுங்க. 4 பாயிண்ட் எழுதுங்க. ஓகேங்களா? சேரநாடு எதுக்கு செல்வம் வளம் மிக்கம், போர் படை வீரர்கள் அதிகம், சும்மா ஓனாவே எழுதலாம். ஓகேங்களா? அனைத்து விதமான கஜானாகளிலும் சரி, எல்லா விதமான ராஜதந்திர நடவடிக்கைகளிலும் வந்து பார்த்தீங்கன்னா சேரநாடு ரொம்ப பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாம். அடுத்தது 34th வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க, இன்குலாப் உலகுக்கு வேண்டும் நானும் ஒரு துளியா என கூறுவதன் நயத்தை விளக்குங்க. ஜஸ்ட் 4 பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எழுதுங்க. அடுத்ததா 4 மார்க்லேயே பார்ட் 2ல வேதி கலப்பில்லாத பூச்சிக்கொல்லி நடைமுறைக்கு சாத்தியமா அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது எப்படின்னா நம்ம பயிர்லாம் இருக்குல்ல, விவசாயிங்களுக்கு இப்போ குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கத்தரிக்காயிலிருந்து தக்காளியிலிருந்து நெல்லிருந்து எல்லாத்துக்கும் நம்ம என்ன பண்ணுறோம், உரம் தெளிக்கிறோமா, மருந்து தெளிக்கிறோமா. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா இல்லாமல் சாத்தியமாக நம்ம பண்ண முடியுமா? ஓன் ரைட்டிங் பண்ணுங்க, பண்ணலாம். குறிப்பாக இயற்கையாகவே வந்து காய்ந்த இலைகள், சாக்கு, அதற்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா சாணியெல்லாம் இருக்குல்ல, இது இப்படியே எழுதுங்க. இதுதான் உண்மை. ஓகேங்களா? இப்படியே எழுதிங்கனாலே மார்க் வந்து கிடைச்சிரும். ஓனா எழுத ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த நேற்று கூட ஒரு கொஸ்டினை வந்து கேட்டிருந்தாங்க 12th ஸ்டாண்டர்டுக்கு, தமிழ்நாடு போக்குவரத்து விதிகளை பற்றி நீவிர் அறிவனை யாவை, 6 மார்க் கொஸ்டின். பயங்கரமா லட்டு மாதிரி எழுதிட்டு போயிடலாம். இப்போ அடுத்தது 36 வந்து பாருங்க, மரபு வழி கல்வி முறைகளில் எவையேனும் 2 கூறுக அப்படின்னு சொல்லிட்டு கூடுது. இது ஒரு 4 பாயிண்ட்ஸ் எழுதுங்க. 2 தான், பட் இன்னும் 4 பாயிண்ட்ஸ் எழுதுங்க. ஏன்னா 4 மார்க் கொஸ்டின்ல. அடுத்ததா வந்து 37 ஆனந்த ரங்கரின் இறுதிக்கால நாட்குறிப்புகள் இடம்பெற்ற செய்திகளை விவரிக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இதுவும் 4 பாயிண்ட்ஸ். இதெல்லாம் வந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்க்கு 4 பாயிண்ட்ஸ் எழுதுங்க அப்படின்னு அர்த்தம். இதுவே தான் வரும் அப்படின்ற அர்த்தம் கிடையாது. அடுத்தது 38 கற்றளி கோவில்கள் என்றால் என்ன, எடுத்துக்காட்டுகள் தருக அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. பார்ட் 3 வந்து பாருங்க, 39th ஏ அல்லது பி 2 இருக்கு. 39th ஏ அல்லது பி அப்படின்ற வந்து சொல்லலாம். வேற்றுமை அணி அல்லது உருவக அணி, 2 அணியில் எதனா ஒன்று எழுதலாம். இதே 2 அணியில் கூட எதனா ஒன்று இந்த வாட்டி உங்களுக்கு வரலாம். ஓகேங்களா? அடுத்தது 14th வந்து பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு வேண்டாம், உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிட்டேன். 41th வந்து பார்த்தீங்கன்னா அன்னையா அல்லது சுற்றுச்சூழலா ஏதேனும் ஒரு தலைப்பில் 8 வரிகள் குறையாமல் கவிதை எழுதுது. 8 வரிகள் அப்படின்னா 1 by 1 லைனாக எழுதணும். ஓகேங்களா? உங்களுடைய ஓன் கதை தான். ஓகேங்களா? சுற்றுச்சூழல் அப்படின்னு டைட்டில் வச்சுட்டு, என்னை சுற்றி இருக்கக்கூடிய சுற்றுச்சூழலே தினமும் உன்னை தேடிதான், தினமும் உன்னை தேடிதான் உன்னுடைய சுவாசத்திற்காக ஏங்குகிறேன், நீ இல்லாமல் நான் இல்லை, நீ இல்லாமல் இவ்வுலகமும் இல்லை, நீங்களே எழுதுறது தான். ஓகேங்களா? கதையை இப்படிதான் எழுதணும். அங்க பார்க்கும் பொழுது 3 மார்க் போடலாம்ப்பா, ஒண்ணுமே போடக்கூடாது அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு வந்துடக்கூடாது. அடுத்தது 42 புதிர்களுக்கான விடைகளை தேர்ந்தெடுத்து எழுதுக. 5 ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. மதி, இதழ், கம்பு, வலை, சினை, ஆழி அப்படின்னு சொல்லிட்டு 6 ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. இதில் ட்விஸ்ட் பண்ணுறாங்க பாருங்க, 4 தான் அங்கே நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். அந்த 4க்குன்னு 6 கொடுத்துருக்காங்க. ஏன்னா நீங்கள் அப்போ தானே 2 எதனா மிஸ்டேக் பண்ணி எடுத்துட்டா டோட்டலாக ராங் ஆகிடும்ல, அதனால். அடுத்தது 43 வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க, தமிழாக்கம் தருக அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. ஒரு லைன் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதுக்கான மீனிங் தமிழில் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. த வேர்ல்ட் இஸ் வெரி வெரி பியூட்டிஃபுல், இந்த உலகம் மிகவும் அழகானது. அவ்வளோதான். அதே மாதிரி தான் நீங்கள் தமிழில் எழுதுறோம். இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் எழுதிடுவீங்க, ஆனால் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இங்கிலீஷை புரிஞ்சிக்க தெரியாது, ஆனால் பட் எழுத தெரியும். அந்த மாதிரி அங்கே இங்கிலீஷ் மீடியம் ஆப்போசிட் சைடு. அடுத்தது 43 வந்து காது கேளாத மாணவர்களுக்கான மாற்று வினா. ஓகேங்களா? குறிப்பாக வந்து அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் பேராவை படிச்சுட்டு அழகாக வந்து எழுதுங்க. ஓகே, அவங்களுக்கும் ஒரு ஸ்டூடெண்ட் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். லாஸ்ட் பார்ட்டுப்பா, பகுதி 4க்கு போகிறதுக்கு முன்னாடி 5 முடிச்சிடுறேன். லாஸ்ட் 47 பாருங்க. நான் என்பாய் அது என தொடங்கும் பாடலை எழுதுக, அல்லது செயல் என முடியும் திருக்குறளை எழுதுக. 2த்தையுமே நீங்கள் என்ன பண்ணுங்க, 1 மார்க் முடிச்சுட்டு எழுதுங்க. 14 + இது 6 எவ்வளோ, 20 மார்க்கு. மீதி நீங்கள் 5-6 மார்க் எத்தனை நீங்கள் பாஸ். அதுக்கப்புறம் நீங்கள் தெம்பா எழுதுங்க. குறிப்பு சட்டகம் போட்டு என்னென்ன எழுத முடியுமோ எழுதுங்க. டீட்டெயில்ஸ், வேற்றுமை அணி 2 மார்க்கு, 4 மார்க்கு, பாயிண்டாக போட்டு ஸ்டாராக போட்டு எழுதுங்க. ஓகே, இப்போ அவங்க டீட்டெயில்குள்ளே போகலாம். 44, 45, 46. ஓகேங்களா? ஸோ இதில் நிறைய இருக்குது, நிறைய டீட்டெயில்ஸ் இருக்குது. ஸோ அதில் நம்ம முக்கியமான டீட்டெயில்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். 44ல் ஏ பாருங்கள், தலைவியுடைய இல்லற பாங்கினை பற்றி செவிலித்தாய் நற்றாயிடம் வியந்து கூறுவனையாவை. எவ்வளோ எழுதலாம் ப்ரோ? 2 pages எழுதுங்கப்பா. அதாவது 1 page ஃப்ரண்ட்டு பேக்கு அப்படி எழுதுங்க. 6 மார்க் போதும்.
அதில் குறிப்பு சட்டகம் போட்டு எழுதுங்க. பாயிண்ட்ஸு கீ பாயிண்ட்ஸும் எழுதுங்க. கீ பாயிண்ட்ஸ் எழுதிட்டிங்கன்னா அண்டர்லைன் பண்ணுங்க. அண்டர்லைன் பண்ணிவிட்டு அவங்களுக்கு காமிங்க. அப்போ தான் அவங்களுக்கு வந்து புரியும். அடுத்ததாக 44ல் பி, இறைவனின் பெருமையை தெரிவிக்கும் திருச்சாழல் மூலம் மாணிக்கவாசகர் டிடிஎல் கேட்டிருக்காங்க. எழுதுங்க. இதே மாதிரி குறிப்பு சட்டகம் போடுங்க, முன்னுரை போடுங்க, பொருளுடைய மைய கருத்து போடுங்க, அதற்கு பிறகு கான்செப்டுடைய நோக்கம் போடுங்க, முடிவுரை போட்டுட்டு யார் இதை சொன்னது, அவருடைய பயோடேட்டாவெல்லாம் போட்டு எழுதுங்க. இன்னும் பெஸ்ட். அந்த மாதிரி சில ஸ்டூடெண்ட்ஸும் பண்ணுறாங்க. அவங்களாம் லட்டு மாதிரி மார்க் வாங்குறாங்க. அடுத்தது 45ல் ஏ, காற்றில் கலந்த பேராசை, அதாவது ஜீவாவுடைய வாழ்க்கைக்கு தெரியல உங்களுக்கு டீட்டெயில்ஸ். இது மட்டும் நீங்கள் என்ன பண்ணணும், 1 பேஜ் ஃப்ரண்ட் பேக் எழுதாமல் 2 பேஜஸ் எழுதினா கூட இதுக்கு சில பேர் மார்க் போட மாட்டாங்க. ஏன்னா பெருசாக போகுதுல்ல, ஓகேங்களா? ஸோ அதனால் இதை பார்த்துக்கோங்க. இதெல்லாம் டைமிங் சத்தியமாக கிடைக்காது. நான் 100% சொல்கிறேன். நீங்கள் மனப்பாடத்தெல்லாம் லாஸ்ட்டு பார்த்துக்கலாம், 1 மார்க்லாம் லாஸ்ட்டு பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு விட்டீங்க, டைமிங் மேனேஜ்மெண்ட் பத்தாது. தமிழ் மட்டும்தான் இப்படி இருக்கும். இங்கிலீஷ் ஈஸியாக எழுதுருவீங்க, மேக்ஸுக்கு டைம் பத்தாது. அதனால் வந்து தமிழே நல்லா எழுதுங்க. அடுத்தது 45ல் பி, ரொம்ப ரொம்ப ஈஸி. நீங்கள் மொழியை வெளிப்படுத்தும் நிலையில் பேச்சு மொழியையும் எழுத்து மொழியையும் எவ்வாறு உணர்கிறீர்கள்? பேச்சு மொழினா நம்ம பேசக்கூடிய மொழி. சென்னையில் எப்படி பேசுகிறாங்க, மதுரையில் எப்படி பேசுகிறாங்க, திருநெல்வேலியில் எல வாழ போல அப்படின்னு சொல்கிறாங்களே அதே மாதிரி. ஆனால் சென்னையில் எப்படி பேசுவாங்கன்றது உங்களுக்கு தெரியும் அப்படின்னு வந்து நினைக்கிறேன். அது மாதிரி இது வந்து பேச்சு மொழி. அடுத்ததாக எழுத்து மொழி, அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி வந்து எழுதிக்கலாம். தான் இதுக்கு மார்க் உண்டு. அடுத்ததாக 46, வாடிவாசல் கதை வாயிலாக நீங்கள் உணர்ந்த கருத்துக்களை விளக்குக அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக கம்பல்சரி இதெல்லாம் 1.5 பேஜ் எழுதணும். ஃப்ரண்ட்டு பேக்கு, அதுக்கு இன்னொரு பேஜில் ஃபஸ்ட்டு ஆஃப் ஃபுல்லாக முடிச்சிடணும். ஓகேங்களா? அடுத்தது 46ல் பி, சிம்பொனி தமிழரும் ஆஸ்கார் தமிழரும் இசைத்தமிழுக்கு ஆற்றிய பணிகளை இன்னும் பாடப்பகுதி கொண்டு தொகுத்து எழுதுக அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க பாருங்க. ஸோ சில குட்டீஸ் கிட்டத்தட்ட டீட்டெயில்ஸ் மட்டுமே 18, மனப்பாடம் 6. ஓகே, இதுக்கே இந்த டீட்டெயிலு மனப்பாடத்துக்கே 1.5 மணி நேரம் சாலிடாகும் தெரியுமா? 1.5 மணி நேரம். பார்க்க மார்க் சிறுசு தான், பட் 1.5 மணி நேரம் வந்து ஆகும். அடுத்தது இந்த தமிழாக்கம் தருக, இந்த புதிர்களுக்கான விடைகளை தேர்ந்தெடுத்து எழுதுக, கவிதை எழுத சொன்னேன், இதுக்கெல்லாம் பெருசாக டைம் ஆகுது. வேற்றுமணி, இதுக்கெல்லாம் 1க்கு 5 நிமிஷம் கணக்கு போட்டால் கூட முடிஞ்சிடும். ஆனால் பட் அதெல்லாம் சேர்த்தே 1.5 hour அப்படின்றத நான் சொல்லியிருக்கிறேன்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. 4 மார்க்கு சொன்னல, 2 கொஸ்டின், இதுக்கெல்லாம் கூட ஒரு கொஸ்டினுக்கு 5 to 10 minutes எடுத்துக்கிட்டா கூட ஓகேவாக தான் இருக்கும். அடுத்தது 2 மார்க்லாம் செப்பையாக எழுதிடலாம், பிரச்சனை வந்து கிடையாது. 2 மார்க்கில் 3 பார்ட் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்ட், செகண்ட் பார்ட், தேர்டு பார்ட் அப்படின்னு சொல்லிட்டு 3 பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. பிரிவு 1 நல்லா பாருங்கள், பிரிவு 1, பிரிவு 2, பிரிவு 3 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக தெரியும்னு நினைக்கிறேன். அடுத்ததாக ஃபஸ்ட்டு 14 வந்து பார்த்தீங்கன்னா 1 மார்க் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ நாளைக்கு நடைபெற போகின்ற தேர்வில் மிக சிறப்பான முறையில் நீங்கள் எக்ஸாமை எழுதிட்டு வரணும். இது ஜஸ்ட் ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பர், உங்களை எக்ஸாம் தீர்மானிக்காது. உண்மையெல்லாம் நான் ஒத்துக்கிறேன். கண்டிப்பாக ஸ்டடீஸ் தான் உங்களுடைய லைஃப்பை ஃப்யூச்சரை பிரைட் ஆக்குன்றதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட நமக்கு தேவை ஃபஸ்ட்டு பாஸ் மார்க் சொல்ல குட்டீஸ். ஓகேங்களா? இந்த பாஸ் மார்க் எடுத்துடலாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்முடைய டெலிகிராம் குரூப் லிங்க் இருக்குது. மறக்காமல் நம்முடைய டெலிகிராம் குரூப்பை விசிட் பண்ணி பாருங்கள். ஏகப்பட்ட அப்டேட்ஸ் நான் அதில் போட்டிருக்கிறேன். ஸோ நாளைக்கு நடைபெற போகின்ற தேர்வை அழகாக நீட்டாக பக்காவாக ப்ரெசன்டேஷன் நீட்டாக கொடுத்துருங்க சில குட்டீஸ். நன்றி, வணக்கம். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்.